அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது காந்த சிகிச்சையில் நிறைய வகைகள், மாற்றுமுறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் காந்த சிகிச்சை என்பது மிக மிக அற்புதமான சிகிச்சை. நோ காஸ்ட் லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செலவுமே இல்லாமல், எந்த ஒரு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவத்தில் மேக்னட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட்டு தான் இது. இந்த மேக்னட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றது சாதாரண நம்ம பயன்படுத்தக்கூடிய காந்தங்களில் இருந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் மேக்னட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. இது மிக மிக அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு. இது மேலை நாடுகளில் அதிகமாக செய்கிறாங்க, இந்தியாவில் குறைவாக செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, அறிமுகங்கள் மிக மிக குறைவு. இதனுடைய அறிமுகங்கள், இது என்ன, இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர். மருத்துவமனைக்கு போயிட்டு 2 மாத்திரை சாப்பிட்டா வலி நல்லாயிடும், உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை இந்தியாவில் அதிகம். அதனால் இயற்கை மருத்துவத்து மேலே நாட்டங்கள் குறைவு. இருந்தாலும் தற்போது மக்களுடைய விழிப்புணர்வு காரணமாக இந்த மாற்றுமுறை மருத்துவத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இயற்கை உணர்வு, இயற்கை சிகிச்சை, இயற்கை மருந்துகள் இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திரும்பி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய முன்னேற்றம் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மேக்னட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இதனுடைய பேசிக் கான்செப்டு என்ன அப்படின்னு சொன்னால், காந்தங்கள் தான். காந்தங்களில் நார்த்து சவுத்து, வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 துருவங்கள் இருக்குது. இதில் காந்த புலன் இருக்குது. இந்த காந்த புலன்கள் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவி செய்கிறது. இந்த காந்த புலன்கள் எப்படி, இந்த மேக்னெட் நம்முடைய ஹியூமன் பாடிக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹியூமன் பாடியில் அயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி இருக்குது. இந்த இரும்பினுடைய தன்மை காந்தத்தினுடைய தன்மைக்கு மிக ரிலேட்டிவான தன்மை, அதாவது கவரக்கூடிய தன்மை இதில் இருக்குது. காந்தம் இரும்பை கவரும் தன்மை கொண்டது, காந்தம் கவரும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் இந்த சக்திமிக்க காந்தங்கள், இதில் காஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தங்களினுடைய சக்தி ஓட்டத்தை காஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஸ் பவர் அப்படின்னக்கூடிய 500 காஸ் பவர் கொண்ட மேக்னெட்டுகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் மிக அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு உருவாகுது. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இந்த காந்த சிகிச்சையை செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம செஞ்சிட்டு வரோம். மிக அற்புதமான சிகிச்சை தான். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் இந்த மேக்னெட்டுகள் கூட ப்ராசஸிங் ஆகி நம்முடைய உடம்பில் டிரான்ஸ்ஃபார்மில் லாக் இருக்கும். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் தான் இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய முக்கியமான தன்மை. என்னென்னா, நோயை குணப்படுத்தும் தன்மை என்பது 2வது விஷயந்தான். நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை களைவது தான் அந்த இயற்கை மருத்துவம், மாற்றுமுறை மருத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு. காய்கறிகளை சாப்பிட்றதுனாலையும் கீரைகளை சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரத்த சுத்திகரிப்பாகுது, நோய்களை போய் தாக்குறது இல்லை. அந்த இரத்த சுத்திகரிப்பு நோயே இல்லாமல் பண்ணிடுது, அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குது. இதுதான் இயற்கையினுடைய மருத்துவத்தினுடைய முக்கியமான தன்மை. இப்போது இந்த மேக்னெட்டிக்கலில் 4 வகையான சிகிச்சை இருக்குது. நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை இருக்குது. சவுத்து நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை இருக்குது. நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை இருக்குது. சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை இருக்குது. அதாவது நம்மளுடைய உடம்புக்கு சக்திகளை கூட்டணுன்னா என்ன செய்யணும், சக்தியில் ஏதாவது இருக்கக்கூடிய நோய்களை போக்கணுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான முறைகள் தான் இந்த 4 ட்ரீட்மெண்ட்டு. SSNN அப்படின்னு சொல்லிட்டு 4 சிகிச்சை இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு மேக்னெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த மேக்னெட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் சக்தி கூட்டக்கூடிய விஷயங்கள். இந்த காந்த புலன்களுக்குள்ளே நம்ம பொருள்களை வைக்கும் பொழுது அந்த பொருள்களினுடைய தன்மைகள் சுத்திகரிக்கப்படுது, சக்தியேற்றப்படுது அப்படின்றது முக்கியமான விஷயம். இன்னும் இந்த பெயின் ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகமான காஸ் பவர் கொண்ட இந்த மேக்னெட்டுக்குள்ளே நாம் மருந்துகளோ அல்லது சிகிச்சைக்குரிய கருவிகள் எது வேணாலும் வைக்கலாம்.
எந்த ஒரு பொருள் வச்சாலும் அந்த பொருள் வந்து சுத்திகரிப்பு படும், அதனுடைய வீரியத்தன்மை அதிகமாகவும். அவ்வளோ அற்புதமான விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேக்னெட் மெடிசனை வந்து மேக்னெட்டிக்கல் பண்ணுறது. மேக்னெட் அப்படின்றது வந்து ஒரு பிரபஞ்சம் இயற்கையில் வந்து ஈர்ப்புத்தன்மை அப்படின்றான், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றோம். இந்த அட்ராக்ஷனை உருவாக்குறது தான் இந்த மேக்னெட்டினுடைய முக்கியமான விஷயம். இதில் நிறைய ப்ராசஸிங் இருக்குது, தெரியாதனால நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. இந்த மேக்னெட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி இந்த படங்கள். இந்த படம் வந்து மேக்னெட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. காந்த நீர் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை இருக்குது. இந்த காந்த நீர் உருவாக்குறத வந்து சவுத்து நார்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காந்தங்களுக்கு மத்தியில் சவுத்து நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு 2 காந்தங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து இந்த மேக்னெட்டிக்கல் வாட்டரை வைக்கும் பொழுது இந்த காந்தப்புலன்கள் நார்த்திலிருந்து சவுத்துக்கு காந்தப்புலன்கள் உள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி காந்தப்புலன்கள் உள்ளே பயணம் செய்யும் பொழுது நம்ம நீரில் இருக்கக்கூடிய H2O அப்படின்னா H2O ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் கொண்டது தான் நீர்த்தன்மை. இந்த H2O இருக்கக்கூடிய இந்த நீர்த்தன்மையை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் உடைக்குது. இன்னுமே ஹெச்சை வந்து 100 மடங்கு எளிமையாக்குது. அதே சமயத்தில் ஆக்சிஜனையும் அதே மாதிரி எளிமையாக்குது, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மிக எளிமையாக்குது. சரி, எளிமையாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, இப்போ உடம்பு சரியில்லாதவனுக்கு வந்து நம்ம ஒரு பரோட்டாவை கொடுக்கறது இல்லை, சாப்பிட்றதுக்கு கஞ்சி கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் எளிமையான உணவு தான் அந்த உடல்நிலைக்கு ஏற்ற உணவு அப்படின்றதுனால கஞ்சி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இந்த மேக்னெட்டிக்கல் வாட்டரை வந்து நம்ம இந்த காந்தப்புலனுக்குள்ளே 24 மணி நேரம் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த காந்த புலன் வந்து வாட்டர்னுடைய மாலிகுலை உடைக்குது, பல நுண் அமைப்புகளாக உடைக்குது. மேக்ரோ அப்படின்ற அளவுக்கு அந்த வாட்டரை வந்து உடைக்குது. அதனால அந்த வாட்டருக்கு வந்து சக்தி அதிகமாகுது. இந்த வாட்டரை குடிக்கிறதுனால நிறைய வியாதிகள் போனதாக ஆராய்ச்சிகள், வெளிநாட்டில் ஆராய்ச்சிகள் பண்ணி நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க. தலைவலி, உடல் வலி, குடல் புண்கள் இவைகளுக்கெல்லாம் மிக அற்புதமாக வேலை செய்கிறதா, இரத்த சுத்திகரிப்புக்கு இதுக்கெல்லாம் மிக அருமையாக வேலை செய்கிறதா இந்த மேக்னெட்டிக்கல் வாட்டர் யூஸ் ஆகிறதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மேல் பூச்சிக்கு மூஞ்சி வந்து இந்த மேக்னெட்டிக்கல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, மூஞ்சியை கழுகும்போது ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நிறைய பயன்பாட்டினுடைய அடிப்படையில் தான் இந்த உண்மைகளெல்லாம் வெளியே வருது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக்கல் தெரப்பி அப்படின்னு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இந்த மேக்னெட்டிக்கல் தெரப்பியை நம்ம ஓனாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது எம்ஜி அண்ணாதுரை அவர்கள் தான் இதையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார். சென்னையில் வந்து எம்ஜி அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கை மருந்துகளையும் மருத்துவத்தையும் நிறைய அறிமுகம் பண்ணார். இந்த இயற்கை மருந்துகள், இந்த இயற்கை மருத்துவம் என்பது 100% நமக்கு வந்து எந்தவித பக்க விளைவும் இல்லாத மிக அற்புதமான இயற்கை வழியில், இயற்கை பிரபஞ்சம் நமக்கு வெளியே கொடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுமே வேவ்ஸ் தான், அலை ஒலிகள் தான், புலன்கள் தான். இதை எப்படி காந்தத்தில் காந்த புலன் இருக்கோ இதே மாதிரி பூமிக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய வானத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சக்திகளும் புலன்களாக தான் வருது. இப்போ காந்த புலன் இது, அது பூமி புலன், அது ஆகாய புலன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த மேக்னெட்டிக்கல் தெரப்பியை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து எப்படி பண்ணாலும் சிறப்பாக தான் இருக்கும். இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.